ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நண்டு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னா, 1/2 கிலோ நண்டு எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 4, மீடியம் சைஸ் தக்காளி 3, 5 பச்சை மிளகா காரத்துக்கேற்ப, தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு கொஞ்சம் 2 பல்லு போல் தேங்காய் எடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தாளிப்புக்கு பட்டை லவங்கம். இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்கணும் கிரேவியாக வரத்துக்கு. அம்மா போட்டு அடி வந்திருக்கு. மிக்சியில் வந்து இப்போ தேங்காவை போடணும். தேங்காவை போட்டுட்டு இதை கூட பச்சை மிளகாய் கொத்தமல்லி கூட இதில் போடணும்லம்மா. இஞ்சி தேங்காய் கூட வந்து இஞ்சி பூண்டு போட்டு மிக்சியில் நைஸாக அடிச்சிக்கணும். போடுமா. இப்போ வந்து மிக்சியில் வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மையாக அடிச்சிக்கணும். மிக்சி போடுமா. இப்போ தேங்காவையும் இஞ்சி பூண்டையும் நல்லா மையாக அரைச்சாச்சு. பிளேட்டில் மாற்றிக்கமா. இது நல்லா நைஸாக தானே அரைச்சிட்ட. இந்த காட்டுறேன்ல, தேங்காய் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு இல்லைம்மா. அடுத்த தக்காளி வெங்காயத்தை போடு. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டு திப்பி திப்பியாக அடிச்சிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவியாக திக்காக வரும். நண்டு கிரேவிக்கெலாம் இப்படி தான் போட்டு அரைச்சி செய்யணும். வெங்காயம் தக்காளியை போட்டு திப்பி திப்பி அடிமா, ரொம்ப நைஸாக அரைக்காத. இங்கே பார்த்தீங்களா, வெங்காயத்தை இப்போ அடித்தாச்சு மிக்சியில் திப்பி திப்பி. அம்மா அடுத்த தக்காளி போட்டு அடி. இப்போ தேங்காவையும் வெங்காயத்தை அடிச்சிட்டலாமா. அப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி அடிக்கணும். அடுத்தது தக்காளி போடணும். அவ்வளோதான். தக்காளி வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் இப்போ அரைச்சாச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது தான். எங்கள் அம்மா பட்டை லவங்கத்திலே கடுகு போட்டாங்க. ஏன்னா பொரிஞ்சிடுமா. ஏம்மா பட்டை லவங்கத்திலே செட்டாக கடுகு போட்டியா. எண்ணெய் ஊற்றுது. கடாய் காஞ்சிச்சுன்னு செம்ம ஜாலியாக இருக்குமா. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுன்னு செய்யுறத. கடாய் காய்ந்து விட்டது. எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம போடுற பட்டலவங்கம் கடுகு சோம்பு எல்லாம் செட்டாக போடுறாங்க. பாருங்கள் எப்படி பொரியுது. பட்டலவங்கம் பொரிஞ்ச பிறகு வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிற தேங்காய். ஃபஸ்ட்டு தேங்காய் போடுறியா. தேங்காவையும் இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டு அரைச்சதை ஃபஸ்ட்டு போட்டு வதக்குதுங்கம்மா. தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு வதக்குறியாம்மா. ஆமாம் சரி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுறாங்க. என்னடா இது செமையாக வாசனையாகுதுமா. நெக்ஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டு வெங்காயத்தை போடுது. எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் உப்பு போடுமா, நல்லா வதங்கி வரும். எடுத்துகிட்டு வரவா. இப்போ தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சாமா. தக்காளி பேஸ்ட்டை ஊற்று. இப்போ எங்கள் அம்மா தக்காளி பேஸ்ட்டு ஊற்றுது. இப்போ இது எல்லாம் ஒன்று போல் ஒன்று பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரணும். அம்மா நண்டுக்கு இப்படி கிரேவியாக பண்ணால் தானே நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி நண்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். மசாலா அதிகமாகிடுச்சா. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொத்தமல்லி போடுது. இப்போ எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்று. இப்போ எல்லாம் வதங்கி வந்துட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றுமா. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போடு. தெரியுமா. 2 போடுறியா. என்னம்மா அதுலேருந்து எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டுக்கிற. அப்போ என்னம்மா இருக்கும் அதில். இப்படி ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பேன் நண்டை. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் மசாலா நண்டுலாம் ஒன்றை போல் ஒன்று வதங்கிச்சு. தேவையான உப்பு போட்டியாம்மா. அப்புறம் மிளகாத்தூள் போடு. கொஞ்சம் வீட்டுத்தூள் போடு. நண்டு அவ்வளோ காரம் தாங்காதுமா, லைட்டாக போடு. கொஞ்சமாக காரம் போடுங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ரொம்ப காரம் போட்டால் நண்டுலாம் அவ்வளோ காரம் தாங்காது. வா கொஞ்சமாக போடு. விறுவிறுன்னு இருக்கும். ஒன்று பண்ண நீ லென்த்தாக போது. தண்ணி ஊற்றுறியா. இதெல்லாம் அலசி ஊற்று.
அதான் கலரி விடுமா. இப்போ எல்லாம் தேவையான அளவு உப்பு மசாலா எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ ஒரு சீக்கிரம் வெந்துடும் இல்லைம்மா நண்டுலாம். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஏன்னா ரொம்ப வேக்காடு தாங்காது இது. கலரி விடு, நல்லா கலரி விடு. அவ்வளோதான், நண்டு குழம்பு ரெடி. எங்கள் அம்மா செம்மையாக வைக்கும் நண்டு குழம்பு இல்லைம்மா. அவ்வளோதான் ரெடி நண்டு குழம்பு. கொஞ்ச நேரம் கொச்சி இறக்க வேண்டியது தான். திக்காக வரணும் சார். கொஞ்ச நேரம் நல்லா திக்காதமாக இருக்கு. நல்லா கொச்சி வரணும். நல்லா கொதிக்குது, சூப்பராக கொதிக்குதுமா. எங்கள் அம்மா சூப்பராக சமைக்கும். சமைச்சு போட்டு யானை குட்டி மாதிரி ஆக்கி வச்சுக்கிறேன். நான் உண்மை நல்லா சமைப்பேனா? நீ நல்லா தான் சமைப்ப. கலரி காட்டு. என் அம்மா செஞ்ச நண்டு கிரேவி ரெடி. சூப்பராக பண்ணிட்டேம்மா. அவ்வளோதான். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். கலரி காட்டு. அவ்வளோதான் ரெடி நண்டு கிரேவி. சூப்பர். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.